அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான இந்த கீதத்தை தொடர்ந்து நமது மாநாட்டிற்கு அல்லாஹ்வால் சிறப்பு விருந்தினராக வரவழைக்கப்பட்டிருக்கின்ற நமது சர்க்கார் நாயகம் அவர்களின் பாசத்திற்குரிய பிள்ளையும் சர்க்கார் ஜமாலிஷா சர்க்கார் அவர்களுடைய அருமை மகனாருமான வலியுல்லா சஜாதா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு ஆன்மீக சிறப்புரையை வழங்குமாறு ஷேக் நாயம் அவர்களின் சார்பாக அன்போடு அவர்களை அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على نبي الله. قال الله تعالى في شأن حبيب الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய உயிரிலும் மேலான நமது ஷேഖ்னா அவர்களே மற்றும் ஹுலஃபாக்களே, உலமாக்களே, தொலபாக்களே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸகீனத் இறங்கட்டுமாக. இந்த சபையிலே மிஸ்கின் வந்ததின் காரணமே கண்ணியத்திற்குரிய ஷேഖுனா அவர்களின் பயானை, நசீஹத்தை கேட்பதற்காகத்தான். என்றாலும் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் தனது திருமறையிலே ஞாபகப்படுத்துகிறான், யஹ்தில்லாஹு லிநூரிஹி மன் யஷா. அல்லாஹ் தன்னுடைய நூறுக்கு, தன்னுடைய பிரகாசத்தின் பக்கம், நூரின் பக்கம் நாடியவர்களை அழைத்து செல்கிறான், ஹிதாயத் செய்கிறான் என்பதாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அவர்களுக்கு முன்னால் பேசுவதற்கு தகுதியற்றவன், மிஸ்கீனை இஸ்லாஹ் செய்தார்கள். அநேக நேரங்களிலே என்னை சீர்திருத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள், தர்பீத் செய்வார்கள். என்னுடைய ஷேഖ்னாஹித்தின் மீது உண்டான முஹப்பத்தின் காரணத்தினால், பிரியத்தின் காரணத்தினால் தன்பீஹும் செய்வார்கள். அதை நான் தலைக்கு மேல் சுமந்து கொள்வேன், கபூல் செய்வேன், ஏற்றுக்கொள்வேன். பொதுவாக அல்லாஹ் ரப்பசுல் ஜலால் இப்படிப்பட்ட நல்லடியார்களை நமக்கு மத்தியில் அல்லாஹ் காமிப்பது அல்லாஹுடைய ரிலா என்று சொல்லப்படக்கூடிய சந்தோஷத்தின் உச்சக்கட்டம் என்பதாகத்தான் சொல்ல முடியும். காரணம், முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் உலமாக்கள், சன்மார்க்க தீனை சுமந்தவர்கள். பைத் படிக்கப்பட்டது, நோன்பிலே முஹம்மத் என்ன, கலிமாவிலே என்ன முஹம்மத்,
என்ன நோம்பிலே முஹம்மத் எப்பொழுது விளங்குவதுனா இதை விளங்குவதற்காகத்தான் இந்த சபை. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த ஆயத்திலே அலா பிஸிக்ரில்லா அல்லாஹ்வுடைய zikரை கொண்டு தான் நிம்மதி ஏன் வரவில்லை? நாம் பொய்யா, அல்லாஹ்வுடைய கலாம் பொய்யா? நவுஸ் பில்லாஹி மின் ஜாலிக். ஓதி உனக்கு நீ கலாமை பொய்யாக நினைத்தால் நம்முடைய ஈமான் பறந்து போய்விடும். அல்லாஹ்வுடைய கலாமை தீனை பொய்யாக நினைத்தால் நம்முடைய இஸ்லாம் பறந்து போய்விடும். ஆகவே zikருல் ஞாபகம் செய்தல் என்று சொன்னால் என்ன? யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த உலகத்தை, இந்த அண்ட சராசரத்தை படைத்தான். அதனுடைய ஆரம்பம் என்ன என்று சொன்னால் மீன் இல்மில்லா அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து எல்லாம் வெளியாக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வுடைய ஞானத்திலிருந்து வெளியாக்கப்பட்டவைகள். எங்கே இருந்தது? அல்லாஹ்வுடைய ஞான பூங்காவிலே இருந்தது. வெளியிலே தெரிகிறது. வெளியிலே வந்ததினால் அவன் ஞான பூங்காவை விட்டு வெளியிலே வரவில்லை. வந்ததாக நினைத்தான் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு மாற்றம். லா யக்ருஜு அன் இல்மிஹி வ குத்ரத்திஹி ஷைஉன். அல்லாஹ்வுடைய ஞானத்தை விட்டு எந்த ஒரு வஸ்துவும் வெளியாகாது. அல்லாஹ்வுடைய சக்தியை விட்டு எந்த ஒரு வஸ்துவும் வெளியாகாது. எங்கே வந்தோம் நாம்? எது வெளியது? ஆஃபாக் எது? அன்ஃபுஸ் எது? யோசிக்க வேண்டும். இதை விளங்கினால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் தேவையாகக்கூடியவர்களாக ஆகும். ரசூலின் பக்கம் தேவையாகக்கூடியவர்களாக ஆகும். அல்லாஹ் உடையவரின் பக்கம் தேவையாகக்கூடியவர்களாக ஆகும். போன நூற்றாண்டை எடுத்து பாருங்கள். தாரீகை எடுத்து பாருங்கள். இஸ்லாமிய சமுதாய மக்கள் அல்லாஹ் உடையவர்களுடைய தேவையை எவ்வளவு அகமியமாக, எவ்வளவு ஜரூரியாத்தாக, அவசிய தேவையாக கருதினார்கள். ஏன் கருதவில்லை? இப்பொழுது அல்லாஹ் உடையவர்கள் கண்டால் ஓடுகின்றார்கள். அல்லாஹின் பக்கம் முடியாருங்கள் என்பதாக மகரிபிலே ஓதப்பட்டது. ஆனால் அல்லாஹ் உடையவர்களை கண்டால் ஓடுகின்றார்கள். என்ன காரணம்? நமக்கு எது அவசிய தேவை என்பது நமக்கு தெரியவில்லை. நம்முடைய வயிற்றிலே சோறு கிடைத்தால் போதும், உடுத்த துணி கிடைத்தால் போதும், இருக்க இடம் கிடைத்தால் போதும் என்பதாக வாழ்க்கையை போதுமாக்கி கொண்டு வாழ்கின்றோம். இல்லை, போன நூற்றாண்டிலே வாழ்ந்த மகான்கள் எல்லாம் அவுலியாக்குடைய தேவையை, சாலிஹீனுடைய தேவையை, அபராருடைய தேவையை, நுகபாக்குடைய தேவையை தன்னுடைய உணவை விட உயர்ந்த வஸ்துவாக, தன்னுடைய இருப்பிடத்தை விட உயர்ந்த வஸ்துவாக, தன்னுடைய மனைவி மக்களை விட உயர்ந்த வஸ்துவாக, அவசிய தேவையாக கருதினார்கள். அதற்காக ருஜுவானார்கள், அதற்காக பாடுபட்டார்கள், அதற்காக மஷக்கத்தை, சிரமங்களை சகித்துக் கொண்டார்கள். நாம் ஏன் சகித்துக் கொள்ளவில்லை? என்ன காரணம்? என்ன? நபியுடைய ஜமானா தூரமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். அல்லாஹ் உடையவர்களை பற்றி பிடிக்க வேண்டும், அவர்களை புலங்க வேண்டும். சொல்கின்றார்கள், இத்த அடியார்களை பார்த்தால் அவருடைய காலடி மண்ணாக ஆகும் என்பதாக சொல்கின்றார்கள். என்று சொன்னால் எப்படி மண்ணாக ஆகுவது? எப்படி அவருடைய காலடி மண்ணாக ஆகுவது? காலடி நக்காத வரையிலும் ஈமானுடைய ஜௌகை, இஸ்லாத்துடைய ஜௌகை, சுவையை பெறவே முடியாது என்பதாக ஒரு மஸ்ஜிதிலே பயான் பேசினேன். அந்த இமாம் ஜும்மா முடித்து என்னை பிடித்துக் கொண்டார். என்ன காலடி நக்குங்கள் என்பதாக கேட்டார். ஹதீஸ் ஷரீஃபை நான் முன்வைத்தேன். மிஷ்கா ஷரீஃபுடைய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், பனி நஜ்ஜாருடைய தோட்டத்திலே நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி நஜ்ஜாருடைய தோட்டத்திலே இருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா சஹாபாக்கள் எல்லாம், நபி எங்கே? ஐன ரசூலுல்லாஹ், முஹம்மது எங்கே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தேடுகிறார்கள். கடைசியாக அந்த தோட்டத்துக்குள்ளே நபியர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். சென்ற பிறகு, அங்கே போன பிறகு என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்கள்? அபூ ஹுரைராவே, மன் ஷஹீதா லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஃபகத் தகலல் ஜன்னah. எவன் திருக்கலிமாவை அல்லாஹ் மட்டும் தான் இலாஹ், அல்லாஹ் அல்லாஹ் வசுக்கள் இலாஹ் இல்லை, அல்லாஹ் அல்லாஹ் வசுக்கள் நமக்கு மௌஜூதாகும் இல்லை, மஷ்ஹூதாகும் இல்லை, மக்சூதாகும் இல்லை, மாபூதாகும் இல்லை என்ற உண்மை நிலை அறிந்து சாட்சி சொன்னால், அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சாட்சி சொன்னால், பகத் தகலல் ஜன்னah,
சோனபதியை நுழைந்து விடுவார் என்பதாக இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஒப்படைக்கின்றார். யா ரசூலல்லாஹ், இதை வெளியில் எடுத்து நான் சொல்லவா என்பதாக கேட்கின்றார்கள். தாராளமாக சொல்லுங்கள் என்பதாக சொல்லி என்ன செய்கின்றார்கள் நபி அவர்கள்? தனது காலணிகளை நலைன முபாரக்கை அவருடைய தலையிலே வைத்து அவரிடம் கொடுத்து இதை சாட்சியாக முஹம்மது சொல்ல சொன்னார்கள் என்பதாக சாட்சியாக சொல்ல சொல்லி அனுப்பினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 6000 சொச்ச ஹதீஸ்கள் 7000 சொச்ச ஹதீஸ்கள் ஒரு ரிவாயத்திலே பல லட்ச ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர்கள், ததா ஹதீஸுக்காக தனது வாழ்க்கை கழித்தவர்கள். எத்தனையோ ஹதீஸை நபியோரிடம் கேட்டிருந்த அபூ ஹுரைராவுக்கு தனது காலணிகளை கொடுக்கவில்லை. ஈமானை பற்றி, ஷஹாதத்தை பற்றி, முஹம்மதை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, உலூஹியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கலிமாவை பற்றி நபி அவர்கள் அதை எத்திவிப்பதற்காக காலணிகளை ஏன் கொடுத்தார்கள் என்று சொன்னால், கலிமா ஷஹாதத் ஈமானி மசாயில் அதை அறிவதாக இருந்தால், ஈமானுடைய ஹகீகத்தை நாம் பெறுவதாக இருந்தால், ஈமானுடைய உண்மை நிலையிலே நாம் நுழைவதாக இருந்தால், நபியுடைய காலணிகளை தூக்காத வரையிலும் ஈமானுடைய ஹகாயிக் நமக்கு முன்கஷிஃபாகாது, இஸ்லாமுடைய ஹகாயிக் முன்கஷிஃபாகாது. ஆகவே யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் கொண்டு வந்தான், எப்படி கொண்டு வந்தான்? சதா ஜிக்ர் செய்து கொண்டு வந்தான். அல்லாஹ் தனது திருமறையை ஞாபகப்படுத்துகின்றான். என்ன நாம் ஜிக்ர் செய்கின்றோம்? அல் அதாலல் இன்சானி லம் யகுன் ஷையம் மத்ஹீனும் மின தஹரி லம் யகுன் ஷையம் மذ்கூரா. என்ன மனிதா, உனக்கு ஒரு நேரம் வரவில்லையா? உனக்கு ஒரு காலம் வரவில்லையா? நீ பிரஸ்தாபிக்கப்படக்கூடிய ஒரு வஸ்துவாகவே இல்லையே, அப்படி ஒரு காலம் வரவில்லையா? உன்னை பெற்றெடுப்பதற்கு முன்னால் உன்னுடைய தாய் நினைத்தாளா? உன்னை பெற்றெடுப்பதற்கு முன்னால் உன்னுடைய தகப்பன் நினைத்தானா? உனது மாமன் நினைத்தானா? மச்சான் நினைத்தானா? யாருமே நினைக்கவில்லையே. அல்லாஹ் ஜிக்ர் செய்து அல்லாஹ் நினைத்து கொண்டு வந்து வெளியிலே வைத்திருக்கின்றானே, இதுல யார் ஜாக்கிர்? குர்ஆன் யாரை மذ்கூர் என்பதாக சொல்கின்றது. எங்கே நாம் ஜிக்ர் செய்ய முடியும்? ஜிக்ர் செய்ய தஸ்பீஹ் எடுத்தால் நாம் ஜாக்கிர் ஆகிட முடியுமா? முடியவே முடியாது. நீ பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் உன்னை ஜிக்ர் செய்தான், அவன் ஜாக்கிராக இருந்தான். இந்த அண்ட சராசரங்கள், இந்த வஸ்துக்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வஸ்துக்கள் மذ்கூராக ஞாபகப்படுத்தப்படக்கூடிய வஸ்துவாகவே ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ஜிக்ர் செய்யாவிட்டால் மனைவியாக தெரியாது, குழந்தையை அல்லாஹ் ஜிக்ர் செய்யாவிட்டால் குழந்தையாக தெரியாது, முரீதில் அல்லாஹ் ஜிக்ர் செய்யாவிட்டால் முரீதாக தெரியாது, எந்த ஷையுடைய ஸுஹூரும் இருக்காது, வானம் வெளியில் தெரியாது. அல்லாஹ் அதிலே ஜாக்கிராக இல்லாவிட்டால் எப்படி அல்லாஹ் ஜிக்ர் செய்கிறான்? தஸ்பீஹ் எடுத்து அல்லாஹ் உருட்டுகிறானா? நவுஸ் பில்லாஹ். அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜாக்கிர் என்பதை, நான் அசலிலே ஜாக்கிராக இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சுபூத் செய்கின்றானே, நம்மை மذ்கூர் என்பதாக சுபூத் செய்கின்றானே. இந்த மகாமை, இந்த மாணாக்கரை விளங்குவதற்காகத்தான் இவருடைய சமூகம் நாம் வந்தோம். ஆகவே இவருடைய சமூகத்தை நாம் இஸ்திமால் செய்ய வேண்டும், பழகிக் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த உலகத்திலே சூஃபியாக்கள் அல்லாஹு தஆலா ஹத்தல் கியாமா, கியாமத்து நாள் வரையும் அல்லாஹ் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். யாராலும் நிறுத்தவே முடியாது. வெறுக்கக்கூடியவர்கள் வெறுத்தாலும் சரி, மறுக்கக்கூடியவர்கள் மறுத்தாலும் சரி, எதற்காக அல்லாஹ் கொண்டு வருகின்றான் என்று சொன்னால், அல்லாஹுடைய கரீபியத்தை, அல்லாஹுடைய மையத்தை நமக்கு காண்பிப்பதற்காக, நமக்கு இத்ஹார் செய்வதற்காக அல்லாஹு தஆலா கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு லாக் சுக்ரியா செய்து கொள்ள வேண்டும், அவர்களை பழகிக் கொள்ள வேண்டும். ரூஹுல் மஆனினுடைய முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மதரசாக்கள் இருக்க, இந்த உலகத்திலே உலமாக்கள் இருக்க, இந்த உலகத்திலே மக்தபுகள் இருக்க, இந்த உலகத்திலே மதாரிஸ்கள் இருக்க, மஸ்ஜிதுகள் இருக்க, மெஹராபுகள் இருக்க, மெம்பர்கள் இருக்க. ஏன் சூஃபியாக்கள்? எதற்காக சூஃபியாக்கள்? அவர்களுடைய அவசியம் என்ன என்பதை பற்றி தஃப்சீல் மஆனினுடைய ரூஹுல் மஆனினுடைய முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞாபகப்படுத்துகின்றார்கள். எவ்வாறு சூரியனுக்கு முன்னால் ஒரு கட்டான் தரையிலே சூரியன் பளிச்சென்று அடிக்கின்றது, மேகம் திரையாக இல்லை, அதிலே நெருப்பு குச்சியை வைத்தால் எவ்வாறு சூரியனுடைய ஒளி வேகமாக நம்முடைய காலை தீச்சாலும் சரி, நெருப்பு குச்சி பற்றி கொள்ளாது, எரியாது. ஆனால்
அந்த நெருப்பு குச்சிக்கு மத்தியில் அந்த சூரியனுக்கு மத்தியில் லேசர் கண்ணாடியை வைத்தால் எவ்வாறு உடனே பற்றி கொள்ளுமோ? காரணம் என்ன? அந்த பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள அந்த சூரியனுடைய ஜுவாலையை, அந்த சூரியனுடைய ஹராக் என்ற சிஃபத்தை கரிவியத்திலே கொண்டு வந்து காமிக்கக்கூடியது லேசர் கண்ணாடி. அதே போல் தான் அல்லாஹ் ரப்பல் ஜலால் காஃபிர்களுக்கும் ரஹமத், முஃமின்களுக்கும் ரஹமத், முஸ்லிம்களுக்கும் ரஹமத், முஷ்ரிக்குகளுக்கும் ரஹமத், முத்தகிகளுக்கும் ரஹமத். எதற்கு சூஃபி? அவருடைய ரஹமத் ஆமானது, அவருடைய ரஹமத்தை ஹுசூசியை, அவருடைய ரஹமத்தை முகத்தஸாவை அல்லாஹ் கரிவியத்திலே தன்னுடைய நெருக்கத்தை அடியார்களுக்கு நெருக்கமாக தருவதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட லேசர் கண்ணாடி என்பதாக சொல்லப்படக்கூடிய மகான்களை, சோஃபியாக்களை, நுகபாக்களை அகுதாபாலை அல்லாஹ் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வை பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அப்பால் இருக்கின்றான் என்பதாக விளங்காமல் போ. அரிசிக்கு மேல் இருக்கின்றான் விளங்காமல் போ. இங்கே வா, அரிசியில் உள்ள அல்லாஹ் பரிசிலும் தெரிவான் என்பதை அல்லாஹ் நமக்கு கிருபையால், தனது கிருபையால் காமிப்பதற்காக இப்படிப்பட்ட நல்லடியார்கள் அல்லாஹ் நமக்கு முன்னால் காமிக்கின்றான். ஆகவே அவர்களை கிஃப்டாக நாம் கருதி அவர்களை புழங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அவருடைய ஃபைசானி, ருஹானி ஃபைசானி அல்லாஹ் நம் அனைவர்களின் மீதும் இறக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.